ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு வந்து நம்ம ஆவி கட்டிடலாம். இது வீட்டிலே அரிசி ஊற வச்சு 1/2 கிலோ நல்லா கொஞ்சமாக காய வச்சு மிக்சியிலே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி கூட பண்ணிக்கோங்க, இல்லை ரெடிமேட் அரிசி மாவு கூட வாங்கிக்கோங்க. இது இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் துணி ஈரமாக இருக்கணும். க்ளோஸ் பண்ணி 50 மினிட்ஸ் ஆவி கட்டிடலாம். அது ஆவி ரெடி ஆகட்டும். அதுக்கு முன்னாடி உள்ளே வைக்கிற பூரணம் இது 200 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தோல் செப்பரேட் பண்ண வேண்டாம், தோல் இருக்கட்டும். இது நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆவி வந்துருச்சு, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கட்டி பதத்துக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கையில் பிசைய முடியாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கிட்ட வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் கையில் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வேர்க்கடலையில் 2 ஸ்பூன் ஏலக்காய், இது பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் போட்டு நான். அப்புறம் வெல்லம் நமக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நொறுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமான பதத்தில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அச்சு இல்லாமல் கையிலேயே கொழுக்கட்டை செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும். கையிலேயே இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே பூரணம் வைக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம். நிறைய வச்சோன்னா வெளியே வெந்து வரும்போது கொழுக்கட்டை வெடிச்சிரும், அதனால் மீடியமாகவே வச்சுக்கணும். இந்த மாதிரி பேக் பண்ணிடுங்க. இது அரிசி மாவு நம்ம சுடுதண்ணிலே இது பண்ணனால அது நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கையிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது அச்சு, இது கடையிலேயே கிடைக்கிது, எல்லா சைஸ் அச்சும் கிடைக்கிது. இது இந்த அச்சில் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மாவு எடுத்து இது உள்ளே வச்சு நல்லா ஒரு விரலால் நல்லா அழுத்தி விடுங்க. மாவு நிறைய வைக்கக்கூடாது, கொழுக்கட்டை மொத்தமாக வந்துடும். அதனால் மீடியமாக வச்சா போதும். வச்சுட்டு நம்மளோட பூரணம் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக அழுத்தி விடணும். கொஞ்சம் மாவு மேலே வர வரைக்கும் கொஞ்சமாக வச்சு சமம் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது நம்ம இப்போ கொழுக்கட்டைலாம் ரெடியாக இருக்குது. நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டிடலாம். அதே மாதிரி துணி ஒன்று வச்சுருங்க. வச்சு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வச்சிடலாம். கையில் செஞ்சது அச்சில் செஞ்சது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இது 10 to 15 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு நீங்கள் விநாயகருக்கு வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.